हरे कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुहं करोति वाचालं पङ्गुं लङ्कायते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानंदमाधवं श्री चैतन्य ईश्वरं। हरे कृष्णा। शिल गुरुदेव की जय, शिल प्रभुपाद की जय। हरे कृष्णा। श्रीमद् भागवतम कैंटो 1 अध्यायम 2 पदम 27। रजस्तमः प्रकृतियः समशीला भजन्ति वै पितृभूत प्रजेसादीन् ஸ்ரீஐஸ்வர்ய பிரஜேப்சவக. டிரான்ஸ்லேஷன். ரஜோ மற்றும் தமோ குணங்களில் உள்ளவர்கள் பெண்கள் செல்வம், அதிகாரம் மற்றும் குழந்தை பேறு ஆகிய ஆசைகளால் உந்தப்படுவதால் அவர்கள் முன்னோர்களையும் பிற ஜீவராசிகளையும் மற்றும் பிரபஞ்ச இயக்கங்களின் பொறுப்பாளர்களான தேவர்களையும் வழிபடுகின்றனர். பர்போர்ட் பை ஷில பிரபுபாத். ஜெய் ஷில பிரபுபாத். பரமபுருஷரிடம் திரும்பிச் செல்வதில் ஒருவர் உறுதியுள்ளவராக இருந்தால் அவர் எந்த தேவரையும் வழிபட வேண்டிய அவசியமில்லை. பௌதீக இன்பத்தில் வெறிபிடித்து அலைபவர்கள் தற்காலிகமான நன்மைகளுக்காக வெவ்வேறு தேவர்களை வழிபடுகின்றனர் என்றும், இத்தகைய தற்காலிகமான நன்மைகள் குறைந்த அறிவுள்ள மனிதர்களுக்கு உரியனவாகும் என்றும் ஸ்ரீமத் பகவத்கீதையில் 7வது அத்தியாயத்தில் 20, 21, 22, 23 பதங்களில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. பௌதீக இன்பத்தை பெருக்கிக் கொள்ள நாம் ஆசைப்படவே கூடாது. பௌதீக இன்பங்களை வாழ்வின் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதைவிட அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ பெறக்கூடாது. அதிகமான பௌதீக இன்பத்தை பெறுவதென்பது பௌதீக துன்பங்களில் தன்னை இன்னும் ஆழமாக பிணைத்துக் கொள்வது என்பதாகும். விஷ்ணு வழிபாட்டினால் அடையப்படும் நன்மைகளை பற்றி அறியாத ஆழ்ந்த பௌதீகவாதிகள் அதிகமான செல்வத்தையும் பெண்களையும் போலி கௌரவத்தையும் விரும்புகின்றனர். விஷ்ணு வழிபாட்டினால் ஒருவன் இந்த பிறவியில் மட்டுமல்லாமல் மறுபிறவியிலும் நன்மையை அடைய முடியும். இந்த கொள்கைகளை மறந்து அதிக செல்வம், அதிக மனைவிகள் மற்றும் குழந்தைகள் ஆகியவற்றை எதிர்பார்க்கும் மூடர்கள் பல்வேறு தேவர்களை வழிபடுகின்றனர். துன்பங்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதே வாழ்வின் நோக்கமாகும். அவற்றை அதிகரிப்பது நம்முடைய வாழ்வின் நோக்கமல்ல. ஜட இன்பத்திற்காக தேவர்களை அணுக வேண்டிய அவசியமில்லை. தேவர்கள் பகவானின் தொண்டர்கள் என்பதால் நீர், ஒளி, காற்று போன்றவைகளின் உருவிலுள்ள வாழ்வின் அத்தியாவசிய தேவைகளை வழங்குவதற்கு அவர்கள் கடமைப்பட்டு உள்ளனர். உயிர் வாழ்வதற்காக ஒருவன் கடினமாக உழைத்து அந்த கடின உழைப்பின் பலன்களால் அவன் பரமபுருஷரை வழிபட வேண்டும். அதுவே அவனுடைய வாழ்வின் குறிக்கோளாகவும் இருக்க வேண்டும். ஒருவன் பகவானிடம் நம்பிக்கை கொண்டு முறையான பக்தி தொண்டாற்றுவதில் கவனமாக இருக்க வேண்டும். அது ஒருவனை படிப்படியாக பரமபுருஷரை நோக்கிய முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்லும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிருந்தாவனத்தில் தோன்றியிருந்த போது இந்திர வழிபாட்டை நிறுத்தினார். பகவானிடம் நம்பிக்கை கொண்டு செய்யும் தொழிலையே வணங்கும்படி அவர் பிருந்தாவன வாசிகளுக்கு அறிவுரை கூறினார். ஜட லாபத்துக்காக பல தேவர்களை வழிபடுவதென்பது முறைகேடான மத கொள்கையாகும். இத்தகைய மதம் கைதவ தர்மம் என்று பாகவதத்தின் துவக்கத்திலேயே கண்டிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொருவராலும் பின்பற்றப்பட வேண்டிய ஒரே மதம் தான் உலகில் உள்ளது. அது பாகவத தர்மமாகும். அதாவது பரமபுருஷ பகவானை தவிர வேறெவரையும் வழிபடக்கூடாது என்று போதிக்கும் மதமாகும் அது. ஹரே கிருஷ்ணா.
ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 1 2வது அத்தியாயம் பதம் 27ற்கான ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவு பெறுகிறது. ஸ்ரீல குருதேவ் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரி போல்.